அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகனுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிகப்படியான பார்வையாளர்களை ஈட்டிக் கொடுத்ததற்கு முதல் முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகனுடைய வீடியோக்கள்ல தாவேகாவையும் விஜயையும் மரண கலாய்ச்சிருந்தாரு சாட்டை துரைமுருகன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க கூட சாட்டை துரைமுருகனுடைய வீடியோக்களை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகனுக்கு அதிகப்படியாக ஃபேன்ஸ் வந்ததற்கு முதல் முக்கிய காரணமே அவருடைய கலாய்க்கும்படியான ஒரு பேச்சு தான். அவர் பண்ணக்கூடிய நையாண்டித்தனம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அரசியலையும் தாண்டி அனைவருமே ஈர்த்த ஒரு காரணம் தான் சாட்டை துரைமுருகனுக்கு அதிகப்படியான ஃபேன்ஸ் தற்போது இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அனைவருக்காகவும் தான் தற்போது இந்த ஒரு வீடியோல சாட்டை துரைமுருகன் பேசியதுல சிறந்த காணொளிகளுடைய தொகுப்பு நாங்கள் இணைச்சிருக்கோம். இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படம் மட்டும் வரட்டும். ஜனநாயக தளபதியோட கடைசி படம் தளபதி நடிப்பை கொட்டிருக்காரு, அப்படியே மிரட்டிருக்காருனா என்னடான்னு பார்த்தா நான் சாமி கிட்ட மட்டும்தான் சைலண்டா பேசுவேன். அதேதான் 15 வருஷமா ஒரே டயலாக பேசி ஒருத்தன் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க, பெரிய நடிகன். அதுதான் பில்டப் ஷாட். எம்ஜிஆரை காட்டுறது, அண்ணாவை. நான் சொன்னேன் 3 மாசத்துக்கு முன்னாடி, இந்த படத்துல எம்ஜிஆர் போட்டோல இருந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசும்போது, தளபதி ஒன்னு நம்பிதான் தமிழ்நாட்டை வித்துட்டு போறேன், இந்த சாத்தை எதிர்த்து அவங்க அது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி காட்சி இருக்கு. 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வை. இல்ல மக்களுக்கு நிதி கேட்பாருன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க. என் மனைவி விவாகரத்து போட்டுச்சு, கரூர்ல என் மேல பழி போட்டாங்க, எஸ்ஓபியை போட்டு முடக்கிட்டாங்க. எஸ்ஓபியை போட்டு முடக்கிறதா மட்டும் 1 மணி நேரம் பேசி அப்படியே அறுத்து தள்ளிவாப்புல. ஜனநாயகன் படத்தை யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிலீஸ் பண்ணது நான் தானே, என்கிட்ட கேட்குறாங்களே. அது இந்த பக்கம் பார்த்தா இவன் ஏன் நினைக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா பாலிமர் நிற்கிறான். பாலிமர் செய்திருக்காங்க வேல்ராஜன் வந்துருவாங்கன்ட்டு 2 பக்கம் பார்க்கல. எப்படி ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா உசிரே உசிரே தப்பிச்சு எப்படியாவது பனையூருக்கு ஓடி விடு, ஐயோ வருதே மூதேவி வருதே அப்படின்னு ஓடுறாப்புல வடிவேல் மாதிரி. என்ன 2:10 ஏயா வந்தேன்னா 2 மணிக்கு வந்தா பேச சொல்லி கொள்ளுவான். அதுதான் 2:10 வந்தேன். என்ன தண்ணி பேசிடுவேன், அதே பேச்சு தான். அந்த மக்கள் விரோத ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, அந்த 2 பேர்த்த போட்டி 4 முனை போட்டி 40 முனை போட்டி என்ன உருட்டாலும் 2 பேர்த்த போட்டி ஒண்ணு இன்னொன்னு அவ்வளவுதான். மனப்படம் பண்ணிச்சிருக்காப்புல. உங்களுக்காக உங்க அண்ணன் உங்க விஜய் உங்க தோழை வந்திருக்கிறேன், உங்களை ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் வேலையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. விசில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஒரு அம்மா குப்பையை தூக்கி வந்துருச்சு, குப்பைக்காரன் வந்திருக்கான். நல்ல விட கொட்டல அவங்க முகத்துல. நானும் என் வீடா இருந்தா நான் கொட்டி விட்டுருப்பேன். விசில ஊதினா சளி தொல்லை போயிடும். யாரு? செங்கோட்டையன் எம்டி பீடியாட்ரிஷியன், செங்கோட்டையன் டாக்டர் செங்கோட்டையன். விசில் ஊதினா சளி போயிடும். அப்படியா? அப்ப மெடிக்கல் அப்புறம் இழுத்து முடிடலாமா? ப்ரோ, தளபதி அண்ணாவுக்கு பெரம்பூர்ல 7 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு திருச்சி கிழக்குல போய் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கிறப்போ வாட் இஸ் த ப்ரொசீஜர் ப்ரோன்னு கேட்கறான். அந்த பையன் கீழே வந்து கேட்கறான், சரிடா உனக்கு எந்த ஊருடா, உனக்கு ஆதார் கார்டு இருக்குடா அப்படின்னு கேட்கறான். எனக்கு ஈரோட்டில் இருக்குடான்றான். உனக்கு என்னடா வயசுன்னு கேட்கறான். 17 வயசுங்கிறான். 17 வயசுல ஈரோட்டில் இருக்கிற பையன் பெரம்பூர்லயும் திருச்சிலையும் ஓட்டு போடலாம் நம்பலாம் பாருங்க. அவன் தான் அவனுடைய ஆட்கள். அவன் கூட்டம் தற்குறி கூட்டம் என்பதற்கு காரணம் அதுதான். 5 கொள்கை தலைவர் யாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, கேமரா ஓடிட்டு இருக்கா ப்ரோ, கொஞ்சம் கட் பண்ணுங்க ப்ரோ. ஏன் இந்த 5 கொள்கை தலைவர் யாரை பிடிக்கும்? எங்களுக்கு 5 கொள்கை தலைவர் செந்தில் பாலாஜி தான் பிடிக்குங்கிறான். இப்ப இந்த தாடி வச்சுக்கிறார், அவர் பேரையா சொல்லு, தாடி வச்சுக்கிறாரு யாரு ப்ரோ அவரு அப்படிங்கிறான்.